ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, அம்மா நீங்கள் மட்டும் எனக்காக பாக்கியோட மனசை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா எனக்கு அது போதுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம ராதிகா கேட்டுடுறாங்க. ராதிகா கேட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கோபிக்கு அப்படி நான் என்ன துரோகம் பண்ணேன், கோபி இப்படி வந்து பேசுகிறாரு, பாக்கியை விட நான் எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை நினச்சி ரொம்பவே கோபத்தில் இப்போவே போகிறேன், பாக்கிய கிட்ட நான் பேசாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதும் உடனே பாக்கியா வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றீங்க, உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே செல்வி, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க, யார்கிட்ட வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க, இப்ப என் அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பார், உன் அக்கா பண்ண வேலை என்னன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, கோபி அங்க வந்ததும் கோபியை வந்து நீங்க வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டீங்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இங்க பாருங்க, உங்க புருஷன் கோபி தான் என் அக்கா கிட்ட மறுபடியும் பழையபடி வந்து வாழலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது எல்லாம் பண்றாங்க. என் அக்கா அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு செல்வி வந்து பாக்கியாவுக்காக பேசிட்டு இருக்காங்க. பாக்கியாவோட பதில் இதுக்கு என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.